நருட்டோ சீரியஸ்ல ஒரு பவர்ஃபுல்லான கேங் அப்படின்னு சொன்னா அது அகாட்சுகி தான். அப்பேற்பட்ட அகாட்சுகில இருக்கிற ஒரு சில மெம்பர்ஸ் எல்லாருமே ஒரு பயங்கரமான பேட்டில்ன்றதை போட்டிருப்பாங்க. அப்படி அகாட்சுகி மெம்பர்ஸ் எல்லாருமே போட்ட ஒரு 3 பெஸ்ட் பேட்டில்ஸ் பத்தி நீங்க வீடியோல பார்க்கலாம். மூணாவதா பார்க்க போறது 6 பாத் ஆஃப் பெயின் விசஸ் ஜிராயா சென்சே தான். சோ இந்த ஒரு ஃபைட்டை பத்தி சொல்லணும்னா 6 பெயினையுமே எதிர்த்து ஜிராயா ஒத்தால போயிட்டு அவரோட ஸ்டேஜ் மூட யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணி இருந்திருப்பாரு. ஏன்னா அந்த ஒரு ஃபைட்ல நம்ம ஜிராயா செத்து இருந்தாலும் அந்த 6 பெயின் உடையுமே ஒரு பயங்கரமான ஃபைட்ன்றதை போட்டிருப்பாரு. நீ எந்த ஜில்லாவுல இருந்தாலும் சரி ஓ உசுரு ஏன் கையில. ரெண்டாவதா பார்க்க போறது கிசாமே விசஸ் மைண்ட் காயின்ற இந்த ஒரு ஃபைட் தான். சோ இந்த ஒரு ஃபைட்டை பத்தி சொல்லணும்னா கிசாமேக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ்ங்கிறது தண்ணி உள்ள இருந்து சண்டை போடுறது தான். நீ தண்ணி உள்ளே இருந்து சண்டை போட்டாலும் சரிடா உன்னை ஜலசமாதி பண்றா அப்படின்னு சொல்லி மைட் காய் அவனோட இடத்துலயே போந்து மைட் காய் கிசாமேக்கு ஒரு பயங்கரமான பேட்டில்ன்றதை போட்டிருப்பாங்க. அந்த ஒரு ஃபைட்ல நம்ம மைட் காய் தான் ஜெயிச்சிருந்திருப்பாரு. ஆனா இருந்தாலும் அந்த ஒரு ஃபைட்டுங்கிறது ஒரு பயங்கரமாவே இருந்திருக்கும். கடைசியா பார்க்க போறது பெயின் விசஸ் நருட்டோ தான். சோ பெயின் வந்து ஆல்மைட்டி புஷ் யூஸ் பண்ணி மொத்த கொனகா வில்லேஜுமே ஒரு பாலைவனமா மாத்தி இருந்திருப்பான். அதுக்கப்புறமா நருட்டோ வந்து நம்ம பெயின் கூட ஃபைட் பண்ணி இருந்திருப்பான். கிட்டத்தட்ட 6 பெயினுமே எதிர்த்து நருட்டோ ஒத்தல நின்னு சண்டை போட்டிருப்பான். ஈவன் ககாஷியால கூட 2 பெயினையும் மேல சமாளிச்சிருக்க முடியாது. ஆனா நம்ம நருட்டோ வந்து இருக்கிற 6 பெயினையுமே அவன் தனியால நின்னு சண்டை போட்டு ஜெயிச்சிருப்பான். சோ இன்னைக்கு வரைக்கும் இந்த ஒரு ஃபைட்டை பத்தி ஃபேன்ஸ் எல்லாருமே பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஃபைட்டா தான் இந்த ஒரு ஃபைட்டுங்கிறது இருந்திருக்கும். சோ இந்த ஒரு 3 பேட்டில் உங்களோட ஃபேவரட் பேட்டில் என்னங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.